பிரிட்டிஷ் பிராட்காஸ்டிங் கம்பெனி 1922ஆம் ஆண்டு அக்டோபர் 18 அன்று பிரிட்டிஷ் பிராட்காஸ்டிங் கம்பெனி நிறுவப்பட்டது. இதுவே பின்னர் உலக புகழ்பெற்ற பிரிட்டிஷ் பிராட்காஸ்டிங் கார்ப்பரேஷனாக வளர்ந்தது. 20ஆம் நூற்றாண்டின் ஆரம்பத்தில் வானொலி தொழில்நுட்பம் வேகமாக வளர்ந்தது. முதலில் இது பெரும்பாலும் இராணுவம் மற்றும் கடல் தொடர்புகளுக்கு பயன்படுத்தப்பட்டது. ஆனால் 1920களில் வானொலி மூலம் பொதுமக்களுக்கு செய்தி, இசை, அறிவியல், கலாச்சாரம் போன்றவற்றை பரப்ப முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டன. அமெரிக்காவில் ஏற்கனவே சில வணிக வானொலி நிலையங்கள் தொடங்கியிருந்தன. பிரிட்டனிலும் பல தனியார் நிறுவனங்கள் வானொலி ஒலிபரப்புகளை தொடங்கின. ஆனால் இவை குழப்பமான நிலையில் இருந்தன. அதிக அலைவரிசைகள் மற்றும் சமிகை குறுக்கீடுகள் ஏற்பட்டன. இது தொழில்நுட்ப குழப்பத்திற்கு வழிவகுத்தது. பிரிட்டிஷ் அரசு தனியார் ஒலிபரப்புகளின் குழப்பத்தை தவிர்க்க விரும்பியது. மேலும் ஒரு தேசிய ஒலிபரப்பு சேவையை உருவாக்க திட்டமிட்டது. இதையடுத்து பிரிட்டனின் கரஸ்பாண்டன்ஸ் துறை வானொலி ஒலிபரப்புகளை ஒழுங்குபடுத்தும் அதிகாரம் பெற்றது. பிரிட்டிஷ் அரசு அழுத்தமான கட்டுப்பாடுகளுடன் வணிக விளம்பரங்கள் அல்லாமல் பொதுநல அடிப்படையிலான தகவல் பரப்பல் என்னும் நோக்கத்தை கொண்டிருந்தது. இதனால் ஒற்றை தேசிய வானொலி நிறுவனம் தேவை என கருதியது. இதையடுத்து 1922 அக்டோபர் 18 அன்று 6 பெரிய ரேடியோ உற்பத்தி நிறுவனங்கள் ஒன்று சேர்ந்து பிபிசியை உருவாக்கின. நாடு முழுவதும் வானொலி ஒலிபரப்பை ஒழுங்குபடுத்தி ஒரே தரத்தில் செய்தி மற்றும் நிகழ்ச்சிகளை வழங்குவதே இதன் நோக்கமாக இருந்தது. ஒலிபரப்பு உரிமம் அரசால் வழங்கப்பட்டது. ஒவ்வொரு வானொலி செட் வாங்குபவரிடம் இருந்து வருடாந்திர உரிம கட்டணம் வசூலிக்கப்பட்டு பிபிசியின் நிதியுதவிக்கு பயன்படுத்தப்பட்டது. 1922 நவம்பர் 14 முதல் பிபிசி லண்டனில் இருந்து தனது முதல் வானொலி ஒலிபரப்பை தொடங்கியது. 1927இல் பிரிட்டிஷ் அரசு பிபிசியை பிரிட்டிஷ் பிராட்காஸ்டிங் கார்ப்பரேஷன் எனும் பொது நிறுவனமாக மாற்றியது. இதனால் பிபிசி ஒரு சுயாதீனமான வணிக விளம்பரமற்ற பொது சேவை ஊடகமானது. பிபிசி வானொலி ஒலிபரப்பை உலகம் முழுவதும் பரப்பி பின்னர் 1936இல் உலகின் முதல் நிலையான தொலைக்காட்சி ஒலிபரப்பையும் தொடங்கியது. பிபிசி உருவாக்கிய பப்ளிக் சர்வீஸ் பிராட்காஸ்டிங் என்னும் பொது சேவை ஒலிபரப்பு முறை பிற நாடுகளுக்கும் முன்மாதிரியாக அமைந்தது. டு இன்ஃபார்ம், டு எஜுகேட் அண்ட் டு என்டர்டெயின், அதாவது அறிவிக்க, கற்பிக்க, மகிழ்விக்க என்பதை தாரக மந்திரமாக கொண்டு செயல்படும் பிபிசி இன்றைக்கு உலகின் மிகப்பெரிய மற்றும் மதிப்புமிக்க ஊடக நிறுவனங்களில் ஒன்றாக திகழ்கிறது. 1922இல் பிபிசி நிறுவப்பட்டது. ஒலிபரப்பு ஊடக வரலாற்றில் ஒரு முக்கிய திருப்புமுனையாக அமைந்தது.